ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொளி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 330வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே இந்த குரலுக்கான உரைகளும் எங்களை எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து கொள்ளணும் என்பதை எங்களை சீர்படுத்தும் என்று நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு உரைகளாகத்தான் அமைந்திருக்கின்றது. முதலில் நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், உயிருடம்பின் நீக்கியார் என்பர் செயிருடம்பின் செல்லாத்தீ வாழ்க்கையவர். உயிருடம்பின் நீக்கியார் என்பர் செய்யிருடம்பின் செல்லாத்தீ வாழ்க்கையவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களை திருத்தக்கூடிய ஒரு உரைகளாக அமையப்பெற்றிருக்கின்றது. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், நோய் மிகுந்த உடம்புடன் வறுமையான வாழ்க்கையை உடையவர் முன்பு கொலை பல செய்து உயிர்களை உடம்புகளில் இருந்து நீக்கியவர் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். நோய் மிகுந்த உடம்புடனும் வறுமையான வாழ்க்கையை உடையவர்கள் முன்னைய காலத்திலே கொலை பல செய்து உயிர்களை உடம்புகளிலிருந்து நீக்கியவர்கள் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அதாவது நாங்கள் நோயுடனும் கடும் வறுமையுடனும் கடும் கஷ்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால், முன்னைய பிறப்பிலே அது முன்னொரு காலத்திலே நாங்கள் பல உயிர்களை துன்புறுத்தியவர்களாகவும் உயிர்களை கொலை செய்து வாழ்பவர்களாகவும் இருந்த காரணத்தினால் தான் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் கடும் வறுமையிலே வாழ்கின்றோம் என்பதை எங்களுடைய மூத்தோர் முன்னைய அறிஞர்கள் கூறுவார்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் உயிருடம்பின் நீக்கியார் என்பர் செய்யிருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் அழகான ஒரு தெளிவான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வறுமையின் நோயும் மிகுந்த தீய வாழ்க்கையில் உழலுவோர் ஏற்கனவே கொலைகள் பல செய்தவராக இருப்பர் என்று முன்னோர்கள் கூறுவார்களாம். வறுமையின் நோயும் மிகுந்த தீய வாழ்க்கையில் உளறுவோர் ஏற்கனவே கொலைகள் பல செய்தவராக இருப்பர் என்று முன்னோர்கள் கூறுவார்களாம். அதாவது இந்த வறுமையிலும் மிகுந்த கொடிய நோயுடனும் நாங்கள் கடும் வாழ்க்கையிலே இழிவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால், முன்னைய காலத்திலே அதாவது முற்புறப்பிலே நாங்கள் ஒரு கொலை செய்து பிழைப்பவராக மற்றவரை துன்புறுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் இவ்வாறான கஷ்டங்களை இழி வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை முன்னோர்கள் மூத்தோர்கள் கூறுவார்கள் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் உயிருடம்பின் நீக்கியார் என்பர் செய்யிருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் என்ற குரலுக்காக அழகான தெளிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நோய் நிறைந்த உடம்புடன் வறுமையால் இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் முற்புறப்பில் பிற உயிர்களை உடம்பிலிருந்து நீக்கிய அதாவது கொலை செய்தவர் என்று அறிந்தோர் கூறுவார்களாம். இந்த பிறப்பிலே நாங்கள் நோயுடனும் வறுமையான வாழ்க்கையும் இழிவான வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்றால், முற்புறப்பிலே நாங்கள் இன்னொரு உயிரை துன்புறுத்தியோ அல்லது உயிரை கொலை செய்து எங்களுடைய வாழ்க்கை நடத்தியவராக நாங்கள் அந்த காலங்களிலே முற்புறப்பிலே நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த அறிஞர்கள் ஞானிகள் சமுதாயத்தில் மூத்தவர்கள் கூறுவார்களாம். இதே போன்றுதான் சாதாரணமாக எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கூறுவோம். எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வருமாக இருந்தால், நாங்கள் ஒரு கடும் கஷ்டமான வாழ்க்கையில் இருப்போமாக இருந்தால், நாங்களே கூறிக்கொள்வோம், முற்புறப்பிலே நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ என்று. உண்மையிலே அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கிறது. நாங்கள் முற்புறப்பிலும் சரி முன்னைய காலகட்டங்களிலும் சரி நாங்கள் பல உயிர்களை துன்புறுத்துவர்களாக பல கெட்ட வழிகளிலே கெட்ட செயல்களிலே ஈடுபட்டவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால்தான் இப்பிறப்பிலே நாங்கள் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு இழி வாழ்க்கையை கடும் கஷ்டமான வாழ்க்கையிலே நாங்கள் நோயுண்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் என்பதை அறிஞர்கள் அதாவது மூத்தவர்கள் கூறுவார்கள் என்பதாக இந்த 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே நேர்மையான நல்ல வாழ்க்கையை நாங்கள் உயிரிடத்தில் அன்பு செலுத்துவதாக வாழ்வோமாக இருந்தால் எப்பிறப்பிலும் எந்த இடத்திலும் நாங்கள் சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை எங்களுக்கு இந்த குரல் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கிறது. உயிருடம்பின் நீக்கியார் என்பர் செய்யிருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் என்ற குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதுவரை எது செய்தோமோ அதை மறந்துவிட்டு இனிமேலாவது உயிரிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக எப்புறப்பிலும் நல்லொரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வழியை நாங்கள் வகித்துக் கொள்ள வேண்டும். அதை எங்களுடைய தலைமுறைக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்திலிருந்து நாங்களும் நல்லவர்களாக மாறுவோம் என்ற நம்பிக்கையில் ஓம் நம சிவாய. அடுத்த குரலை சந்திக்கலாம்.
உயிருடம்பின் நீக்கியார் என்பர் செய்யிருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர்.